அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கூட்டு வியாபாரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சரிப்பட்டு வராத ஒரு விஷயம் இல்லை மேம். அதை நீங்க எப்படி நியூமராலஜி படி கணிச்சு கொடுக்குறீங்க? இப்போ நிறைய பேருக்கு நாங்கள் சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். எப்படின்னா 3 வருஷம் ஆராய்ச்சி பண்ணணும். இந்த நியூமராலஜி ஆராய்ச்சி பண்ணி குபேர சம்பத்துனா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 95 அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த ஒரு குழந்தைக்கு காது கேட்கல, சரிங்களா, பேச்சும் திக்கி திக்கி வருது. அப்போ அந்த பொண்ணுக்கு ஜாதகம் பார்த்துட்டு சுப எண்களை பயன்படுத்தும் போது சுப விஷயங்கள் நடக்கும். அசுப எண்களை பயன்படுத்தும் போது அப்படின்னா சூட்சம எண்ணுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. சூட்சம எண்ணுன்னா 42. அவங்களுக்கு தகுந்த எண்ணு மாத்திரமல்ல, சுப எண்ணா அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி சுப எண்ணா மாத்திரம் கண்டிப்பா கோடியில பொருளலாம். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஏஎல்பி ஜோதிடர் பத்மா மகாலிங்கம் அம்மா தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. இவங்ககிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் அம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நியூமராலஜில ஆல்மோஸ்ட் ஒரு 3 வருஷம் பக்கம் நீங்க ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் நிறைய மக்களுக்காக பயனுள்ள தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியும். இன்னைக்கு அது சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். தொழில் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே அமைஞ்சிராது. ஓன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தான் அமையும். அந்த ஓன் பிஸ்னஸ் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னா நியூமராலஜில இந்த விஷயங்கள் பண்ணீங்கன்னா மாற்றம் வரும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லலாம்? அதை நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம். காலபைரவராய நமக. என்னன்னா இப்போ நிறைய பேருக்கு நாங்கள் சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். எப்படின்னா 3 வருஷம் ஆராய்ச்சி பண்ணணும். இந்த நியூமராலஜி ஆராய்ச்சி பண்ணி அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் எப்பவுமே வெளியே சொல்லுவேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா எதையும் பொருத்தி பார்க்காம நான் வெளியே சொல்ல மாட்டேன். அது கரெக்டாகி பலன் அவங்களுக்கு கிடைச்சி அவங்க சக்ஸஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் என்னுடைய கிளைண்ட்டு ட்ரேடிங்கில் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து சூப்பராக அவருக்கு வின் ஆகி நல்லா சக்ஸஸ் கொடுத்தாரு. இது மாதிரி பல பேர் எங்கிட்ட வாடிக்கையாளர்கள் சொன்னாங்க. அதனால் நான் சரி இந்த தடவை நம்ம இந்த நியூமராலஜி படி நம்பர் எடுத்து கொடுத்ததை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு நான் ஒரு 3 வருஷம் ஆராய்ச்சிக்கு பிற்பாடு இப்போ சக்ஸஸ் ஒரு 200-300 பேருக்கு பக்கம் கொடுத்தது. அவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் சரி எல்லா மக்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். இது எப்படி நம்ம நம்பர் எடுக்கிறோம்னா லக்ன பாவத்திலிருந்து 1, 4, 7, 10 இது கேந்திர பாவம்னு சொல்கிறோம். கேந்திரம் 1, 4, 7, 10 கேந்திர பாவம். அப்போ உங்களுடைய லக்னத்துக்கு உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான மாதிரி நாங்கள் எடுக்கிறோம். இல்லாட்டி 1, 5, 9 எடுக்கிறோம். இந்த மாதிரி இல்லாட்டி 2, 11. 2ங்கிறது தனாதிபதி, சரிங்களா. 11ங்கிறது ஆசை, உங்களோட ஆசை லாபம். இந்த மாதிரி நாங்கள் ஜாதகத்தை மீன் பண்ணி ஆரோஸ்கோப்பை மீன் பண்ணி அதில் உள்ள பாவங்களை எடுத்து நம்பர்களையும் எடுத்து அவங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சிருது. இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையும் பார்த்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் என்ன லக்னமோ அப்படி அந்த லக்னத்துக்கு தான் நம்ம பார்க்க முடியும். அந்த லக்னத்துக்கு தான் நாங்கள் இதை எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். அப்போ ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையும் கொடுக்கும்போது அவங்க சக்ஸஸ் வேணும்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுத்துடலாம். இப்படி இதே மாதிரி தான் அந்த தொழில் தடைக்கு, திருமண தடைக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, சிக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்காங்களா இவங்களுக்கும் இது மாதிரி தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ தொழில் தடை அப்படிங்கிற பட்சத்துல ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு மாதிரியான எண்கள் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஜென்ரலா தொழில் தடை இருக்கு, எனக்கு தொழில பெருசா வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறவங்க இந்த எண்ணை பயன்படுத்தினா கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மேம். அந்த மாதிரினா எந்த எண்ணை சொல்லலாம்? குபேர சம்பத்துனா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 95 அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த குபேர மேடு, இந்த குபேர மேட்டில் எழுதலாம், எங்க எழுதலாம், வீட்டில் எங்க வேணா எழுதி வச்சுக்கலாம். 88ங்கிற நம்பரை எழுதி வச்சுக்கலாம், சரிங்களா. 89ங்கிற நம்பரை வீடு, அதாவது வீடெல்லாம் யாரெல்லாம் கட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதை எழுதி வச்சு வேடிக்கை பார்த்துக்கணும். நல்லா அடிக்கடி நம்ம பார்வையில் வச்சுருக்கணும், நம்ம அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கணும். அந்த நம்பரை எழுதி வச்சுக்கலாம். அப்படி எழுதி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் மீறி அதிக பலன் தரணும்னா அவங்க ஜாதகத்துக்கு 10ஆம் இடம் தொழில் சரி வரணும், அவங்க இடத்துக்கு 10ஆம் இடம். அப்போ 1, 4, 7, 10 கேந்திரஸ்தானத்தில் உள்ள நண்பர்களை எடுத்து நம்ம ஃபோன் நம்பராகவும் மாற்றி தரலாம், வீட்டு நம்பராகவும் மாற்றி தரலாம். புது கார் புது வண்டி வாங்கினாங்கன்னா அந்த நம்பராகவும் மாற்றி தரலாம். இந்த மாதிரி நம்பர்களை மாற்றி கொடுத்து தான் சக்ஸஸ் கொடுத்துருக்கேன் நான் இத்தனை பேருக்குமே. கண்டிப்பா திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குமே இந்த நியூமராலஜிக்கும் என்ன சம்பந்தம்? கண்டிப்பா நிறைய சம்பந்தம் இருக்குது. கேட்டிங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. 36 வயசு 37 வயசு ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு, ஐடி ஃபீல்டில் இருக்கு. 37 வயசு. ஆமா. அப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரே தீர்வு என்னங்கம்மானா
நீங்கள் மொபைல் என்ன மாற்றுறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லிட்டேன். அப்புறம் நான் என்னோட வாஸ்து ப்ளஸ்ஸு அவங்க வீடு போய் பார்த்தாச்சு, வாஸ்து அவங்க ஜாதகம் பார்த்தாச்சு, ஜாதகம் வாஸ்து பார்த்தாச்சு, அடுத்து நியூமராலஜி, இதை 3ஐயும் கம்பைன் பண்ணி ஒரு நம்பர் எடுத்து கொடுத்தேன். இந்த நம்பரை இனிமேல் நீங்கள் பொருத்தி பாருங்கள், இந்த நம்பரில் தான் நீங்கள் இனிமேல் ஃபோன் பண்ணணும், இந்த நம்பரில் தான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும், அதிகமாக புழங்கக்கூடிய நம்பர் இந்த நம்பராக தான் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு அது புழங்கி 2 மாதம் கழிச்சு அந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணி 2 மாதம் கழிச்சு தான் அதுக்கு முடிவாச்சு, நிச்சயமாச்சு. அப்புறம் கல்யாணம் ஆச்சு. அதாவது இது எண்கள் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குது நம்ம மனிதனுடைய வாழ்க்கையில. இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த விஷயம் வந்து கொஞ்சம் வியப்பாதான் இருந்தது. இந்த மாதிரி வேற ஏதாவது கிளைண்ட் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யத்தை பத்தி பேசுவோம். கண்டிப்பா. ஒரு ஜென்னுக்கு 46 வயசு, இந்த லேடிக்கு இப்ப சொன்ன 36 வயசு, லேடிக்கு இப்படியாச்சா, ஜென்னுக்கு 46 வயசு ஆச்சு. அதுக்கு அப்படிதான் வண்டி மாத்திரை அப்படின்னாரு. வண்டிக்கு அவருக்கு மேரிட் இல்லை, அன்மேரிடு தான் அந்த பையன். நீங்கள் வண்டி மாத்துறீங்க, நான் சொல்கிற நம்பர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு 15 வச்சு அந்த காருக்கு 60,000-70,000 ரூபா கொடுத்து அந்த நம்பரை வாங்கினாரு. ஆமாப்பா, சத்தியமான உண்மை. வாங்கி 3 மாசத்துல அவருக்கு வந்து 46 வயசுல, அவருக்கு 46 முடிச்சு 47 ஆகுது. அவருக்கு வந்து இப்போ ஒரு வேலையில் இருக்கிற பொண்ணு மேரேஜ் பண்ணிடுச்சு. அவர் வந்து கார் டீலிங் தான். அவர் வந்து வேற ஒரு கார் எடுக்கிறேன், எனக்கு சொந்தத்துக்கு ஒரு கார் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்க்க வந்தார். கார் டீலிங்கில் இப்படி இருக்குது, பழைய காரே ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, நான் ஒரு புது கார் ஒன்று எடுக்கணும், நீங்கள் நம்பர் தரீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் சொன்ன நம்பரை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் லைஃபே மாறும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி அவர் நான் சொன்ன நம்பர் எடுத்தார் காருக்கு. அவருக்கு மேரேஜ், அதாவது வேலையில் இருக்கிற பொண்ணு, அத்தனை வயசானவருக்கு வேலையில் இருக்கிற பொண்ணு. எல்லாரும் சொன்னாருங்களாம்மா அவங்க அவரை பார்த்து, உன்னை பிடிச்சாலும் பிடிச்ச புளியங்கம்மா பிடிச்சிட்டேன் நீயே, இவ்வளவு நாளைக்கு அப்புறம் உனக்கு ஒரு நல்லது நடந்திருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதான் நான் சொல்றேன் பாருங்க, எல்லாரும் என்கிட்ட வந்து சொன்னதுக்கு அப்புறம் இதை மக்களுக்கு கொடுக்கலான்னு தான் நான் வந்தது இந்த நியூமராலஜியை. இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க 46 வயது பக்கம் அப்படின்னு. இதுக்கு இவ்வளவு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு காரணம் இந்த நியூமராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம். இல்ல அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு சில டயத்துல வந்திருக்கும், அவங்க பிடிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ யாராவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு ஒரு கதை இருக்குது, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ஏதாவது வரும்பொழுது நம்ம பிடிக்கணும், பிடிக்காம விட்டோம்னா அது என்ன ஆகும், போயிடும். நம்ம காத்துக்கு ஒரு காகிதம் வந்து இங்க ஒட்டுச்சுன்னா அது நம்ம தொட்டு எடுத்தா தானே நம்ம கைக்கு வர, நம்ம தொட்டு எடுக்கலாம் அது வாட்டுக்கு போயிருமல. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு உண்டான நேரத்துக்கு அது வரும்போது அவங்க யூஸ் பண்ணிக்கல. அப்ப அடுத்தடுத்து வரும். ஒரு மனிதனுக்கு 3 தடவை நல்ல விஷயம் நடக்கும்ப்பா. தாத்தா சொல்லியிருக்காரு, ஒரு மனிதனுக்கு 3 தடவை நல்ல விஷயம் நடக்கும். ஒன்னும் இல்லை, ஒருத்தன் கிணத்துல விழுந்துனாலே அவன் 3 தடவை உயிர் பழக்கிட்டு மேல வருவாங்களாமா. பிழைக்க முடியலன்னா உள்ள போயிருவான். அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு 3 தடவை நல்ல விஷயம் நடக்கும். 3 தடவையும் விட்டானா அவன் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது அப்படின்னு தாத்தா சொல்லுவார். அது உண்மைதான். அந்த மாதிரி தான் இதுவும். நான் எண்களை மாற்றினதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை அப்படி கிடைச்சிருக்குது. ஒன்றும் இல்லைங்கம்மா, நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்டதுனால நான் சொல்கிறேன். ஒரு குழந்தைக்கு காது கேட்கல, சரிங்களா, பேச்சும் திக்கி திக்கி வருது. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ஜாதகம் பார்த்துட்டேன். ஜாதகத்தில் அதுக்கு என்ன நடக்குன்னா 8ஆம் இடத்து திசை நடந்துட்டு இருக்குது. அப்போ 8ங்கிறது தீராத பிரச்சனை தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் விருச்சிகம், சரிங்களா. அப்போ வந்து நம்ம நுணுக்கமாக பார்க்கணும் அது என்னன்னு. இந்த 8ஆம் இடத்து திசை நடக்கும்போது நுணுக்கமாக பார்க்கணும். காலபுருஷ தத்துவத்தில் நுணுக்கமாக பார்க்கும்போது நான் அவங்களுக்கு சொன்னேன், நீங்கள் வேணா பொண்ணோட பேரை நியூமராலஜி படி மாற்றுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது நீங்கள் கெஜெட்லாம் போய் மாற்ற வேண்டியது, கெஜெட் அது இதுன்னு எல்லாம் சொன்னாங்க. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் மாற்ற வேண்டாம், நான் எழுதி கொடுக்குறேன், இந்த நம்பர் சுப எண்களுடைய நம்பரை போட்டு தரேன் நான் நியூமராலஜி படி, நீங்கள் அதையே ஒரு 1008 தடவை எழுதுங்க, அதையும் நீங்கள் கூப்பிடுங்க. நீங்கள் கூப்பிடும்போது ஸ்பீச்சில் வந்து, அதாவது கூப்பிடுற ஒளியில் வந்து 1008 தடவை அது வரணும். இப்போ மணிமேகலை அப்படின்னா மணிமேகலை 1008 தடவை நீங்கள் சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி சொல்லும் பட்சத்துக்கு பொண்ணுக்கு உடல் நல்லா போகும் அப்படின்னு நான் சொன்னேன். ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணுக்கு இங்கிருந்து இங்கே ஒரு டியூப், அதாவது பிரெயின்லேருந்து காது கட்ட ஒரு டியூப் வச்சு ரெடி பண்ணி அந்த பொண்ணுக்கு நல்லா போச்சு. திக்கி பேசுறது நல்லா பேசுது. இப்போது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ ஓரளவுக்கு காது கேட்குது, நல்லா கேட்குதுன்னு சொல்ல முடியாது, சுத்தமாக கேட்காம போனதுக்கு பகுதி கேட்குது. இப்போ அசுபயன் சுபயன் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குது. சுப எண்களை பயன்படுத்தும் போது சுப விஷயங்கள் நடக்கும். அசுப எண்களை பயன்படுத்தும் போது அடிக்கடி உடல் உபாதை வரும், விபத்து வரும், அதாவது ஆக்சிடென்ட் மாதிரி விபத்து வரும், அப்புறம் விரயமாகும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அசுப எண்ணால வரும். சுப எண்ணால சுப நிகழ்வு நடக்கும், சரிங்களா. கண்டிப்பாக வந்து சுப எண் தான் பயன்படுத்தணும். எண்கள் வந்து நிறைய இருக்குது, அது இந்த பதிவில் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அடுத்த பதிவில் மக்களுக்காக கண்டிப்பாக எந்த எண் பயன்படுத்தினா என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தே தேடுறோம். ஏன்னா என்னுடைய கிளைண்ட்ஸ் எனக்கு கொடுத்தது, நான் கொடுத்து சக்ஸஸ் ஆகி இந்த விஷயம், இந்த நம்பர் நான் யூஸ் பண்ணினேன், எனக்கு இந்த மாதிரி சக்ஸஸ் கிடச்சிச்சு. வீடே வாங்க முடியாமல் இருந்துச்சு ஒருத்தருக்கு, அந்த வீடு வாங்குற மாதிரி 89ஆம் நம்பர் தான் நான் கொடுத்தேன். நான் அவரு வீடு வாங்கிட்டு பக்கத்தில் ப்ரமோட்டர் வேலை கூட பார்க்கலான்னு ஒருத்தர் ஜாயின் கேட்டுக்கார், கூட்டு வியாபாரம், அதில் ஜாயின்ட் ஆகிருக்கிறாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதனால தான் சரி இது கொடுக்கறதுக்கு வந்தது.
கூட்டு வியாபாரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சரிப்பட்டு வராத ஒரு விஷயம் இல்லை மேம். அதை நீங்க எப்படி நியூமராலஜி படி கணிச்சு கொடுக்குறீங்க? அப்போ 7ஆம் இடத்துல பார்க்கணும் கண்டிப்பா. 7ஆம் இடம் தான் பார்ட்னர்ஷிப், புரியுதுங்களா? அதுல வந்து நம்மளுடைய ஜாதகத்துல 7ஆம் இடத்தை பார்த்துட்டு அந்த 7ஆம் இடத்துலயும் ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் அவங்களுக்கு யூஸ் பண்ண கொடுத்துட்டு 7ஆம் இடத்து அதிபதி போய் எங்கேயும் மறையக்கூடாது. மறைஞ்சா அவங்களுக்கு கூட்டு வியாபாரம் சரிபட்டு வராது. 7ஆம் இடத்து அதிபதி 7லயே இருந்தால் உங்களுக்கு கூட்டு வியாபாரம், புகழ், வளர்ச்சி எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்ல அவருக்கு கூட்டு ஓகே சொல்லுவோம். இல்லைன்னா கூட்டு நீங்கள் செய்ய வேண்டாம். நிறைய ஜாதகம் பார்க்கும்போது கூட்டு உங்களுக்கு ஒத்து வராதுன்னு வெடுக்குன்னே சொல்லிடுவோம் நாங்கள், தயவுதாட்சணி இல்லாமல். குழந்தை பிறப்பு பிரச்சனைக்குமே இந்த நியூமராலஜி வந்து ஒரு வகையில தீர்வா அமையும்னு நினைக்கிறீங்களா மேம்? கண்டிப்பா கண்டிப்பா. நாங்கள் எல்லாம் சக்ஸஸ் பண்ணியிருக்கனால தான் சொல்கிறேன். திருமண தடைக்கு, குழந்தை பிறப்பு, குழந்தை 6 வருஷம் 7 வருஷம் 9 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு, 22 வருஷம் ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லை. நான் சொன்னேன் இனிமேல் வந்து உங்களுக்கு கருவுற்று குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான், நீங்கள் ஒரு தத்து குழந்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு எங்கள் ஏரியாவிலே உடுமலைப்பேட்டையிலேயே. அப்புறம் போய் அவங்க போகும்போது எங்கிட்ட பிரச்சனை பார்த்துட்டு தான் போனாங்க. போயிட்டு வந்து எங்கிட்ட வந்து குழந்தை காமிச்சிட்டு சொல்லிட்டு போனாங்க. தத்து குழந்தைய எடுத்துக்க சொன்னேன், தத்து குழந்தைய அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம சொல்கிற வாக்கை வேத வாக்கா எடுத்துக்கிட்டு அவங்க அதையவே தான் செஞ்சாங்க. அவங்க இனி வந்து உங்களுக்கு கரு உருவாருக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிச்சு 22 வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் ஒரு தத்து குழந்தை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் குழந்தை வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, போகலாமா அப்படின்னு வந்து கேட்டாங்க. நான் பிரச்சனை போட்டு சொன்னேன் போகலான்னு சொன்னேன், போனாங்க. புரியுதுங்களா? 9 வந்துச்சு அந்த பிரசன்னத்தில். 9 வந்து அவங்க போகலான்னு சொன்னதே அவங்க போயிட்டாங்க. அப்புறம் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு குழந்தை நட்ட காமிச்சிட்டு குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் ஆசீர்வாதம் பண்ண வேண்டியதில்லை, கடவுளே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், திருமண தடையா, குழந்தை பேரா, தொழில் விருதியா, எல்லாத்துக்கும் எண்கள் தான் நமக்கு கண்கள். நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கும்போது சுபயன் அசுபயன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசிட்டு இருந்தோம். இப்போ பாஸ்வேர்டு அப்படிங்கறது எல்லாருமே வந்து போன்ல யூஸ் பண்றாங்க. டேட் ஆஃப் பர்த்தா இருக்கும், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச எண்ணா இருக்கும். ஆனா எந்த எண்களை வச்சோம்னா மட்டும்தான் அது நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லது மேம்? அதாவது அவங்க ஜாதகப்படி பாஸ்வேர்டு எண்ணும் மாற்றி கொடுத்துருக்குறோம் நிறைய பேருக்கு. பாஸ்வேர்டு எண் மாற்றி கொடுத்து அந்த பாஸ்வேர்டு போட்டுட்டு இருக்கும்போது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம்ல, அடிக்கடி எழுதி வச்சு பார்க்குறதும் அடிக்கடி யூஸ் பண்ணுறது ஒன்று தான். அப்போ அடிக்கடி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல மாற்றம் கொடுக்கும். இதே மாதிரி தான் ஏடிஎம் எண்ணும் மாற்றிக்கலாம். அவங்க லக்னத்துக்கு, அவங்க ஜாதகத்துக்கு, அவங்க ஆரோஸ்கோப்புக்கு 1 4 7 10ஓட எண்ணையும் இல்லாட்டி திரிகோண எண்ணையும் எடுத்து கொடுத்தோம்னா அவங்க வந்து அதை மாற்றி ஏடிஎம்ல அவங்க பழைய நம்பரை மாற்றி இந்த நம்பர் புது நம்பர் போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏடிஎம்ல மணி ஃப்ளோ நல்லா இருக்கும். நிறைய பேர் சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஏடிஎம் பின் மாத்தினாலே வந்து கோடியில பணங்கள் வரும், வருவாய் வரும் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு உண்மை? ஏமாம் அது ஏடிஎம் பின்னு மாத்தினா அப்படி என்ன மாற்றம் வந்துடும்? அவங்களுக்கு தகுந்த எண்ணு மாத்திரமல்ல, சுப எண்ணா, அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி சுப எண்ணா மாத்திரம் கண்டிப்பா கோடியில பொருளும், கண்டிப்பா பொருளும். நீங்கள் வேணால் மாற்றி பாருங்கள், உங்கள் ஜாதகத்தை கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த நம்பருக்கு நீங்கள் மாற்றி பாருங்கள். ஏடிஎம் பின் நம்பரை கண்டிப்பாக பொருளும். இன்னைக்கு வந்து 1000 கணக்கில் புழங்கிட்டு இருந்தாலும் லட்சக்கணக்கில் புழங்கும், லட்சக்கணக்கில் புழங்கிட்டு இருந்தவங்களுக்கு கோடிக்கணக்கில் புழங்கும், கண்டிப்பாக புழங்கும். நியூமராலஜி பற்றி இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இந்த வீடியோ பார்த்து நிறைய பேருக்கு இருக்க கேள்வி என்னன்னா, எனக்கு ஒரு எண் சொல்லுங்களேன், பொதுவாக ஒரு எண் சொல்லுங்களேன், இதை பயன்படுத்தினா என்னோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், அதுக்காக ஒரு எண் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு எண் அப்படின்னா என்னவா இருக்குமா? இப்போ எனக்கு இந்த கேள்வி நிறைய வந்துச்சு. எனக்கு ஒரு எண் கொடுங்க, அந்த எண்ணை வச்சு நான் வந்து கரெக்ட் பண்ணி பார்த்துட்டு சக்ஸஸ் கிடைக்குதான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டாங்க. எஃபிலையும் கேட்டாங்க கேள்வி. அப்படின்னா சூட்சம எண்ணுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சூட்சம எண்ணுன்னா 42. இந்த 42ங்கிற எண்ணை என்ன பண்ணலான்னா, நம்ம அடுப்படியில் வேலை செஞ்சுருக்கோம், அங்கே ஒரு சீட்டில் எழுதி ஒட்ட வச்சுக்கலாம், ஹாலில் ஒரு ஷீட்டில் எழுதி ஒட்ட வச்சுக்கலாம், கார் ரன்னிங் போயிட்டு இருக்கும்போது காரில் ஒரு ஷீட். 42ங்கிற எண்ணு நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் நம்ம கண்ணில் படுற மாதிரி சூட்சம எண்ணு. இது எல்லாரும் பயன்படுத்துகிற எண்ணு, எல்லாரும். அதாவது A to Z அப்படின்னா வந்து அவங்க ஜாதகம் பார்க்க வேண்டியதில்லை, புரியுதுங்களா? அவங்க வந்து பயன்படுத்துகிற எண்ணுன்னா அவங்க ஜாதகம் பார்க்க வேண்டியதில்லை, அவங்க லக்னம் பார்க்க வேண்டியதில்லை, அவங்களுக்கு பொருத்தமான எண்ணு பார்க்க வேண்டியதில்லை. எல்லாரும் பொதுவாக பயன்படுத்துகிற எண்ணு 42. இந்த 42ங்கிற எண்ணை எழுதி வச்சுருந்தாங்கன்னா சூட்சம எண்ணு இதுக்கு பேர். சில விஷயத்தில் இது தாந்திரிக எண்ணுன்னு சொல்லலாம். இந்த 42ங்கிற எண்ணை எழுதி வச்சுக்கலாம். அவங்களும் இப்படித்தான் இந்த சுக்கரமேட்டில் எழுதிக்கலாம், இங்கே எழுதிக்கலாம், பர்ஸில் எழுதி வச்சுக்கலாம், ஹேண்ட்பேக்கில் எழுதி வச்சுக்கலாம். பார்க்கணும், அடிக்கடி பார்க்கணும். இந்த 42ங்க எங்கேயுமே எழுத முடியலன்னு வச்சுக்கோங்க. மனசில் 42 அப்படிங்கிறது மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 42 அப்படிங்கிற விஷயம் வந்து நல்ல சூட்சம எண்ணு, வெற்றியை கொடுக்கக்கூடிய எண்ணு. நிறைய எண்கள் இருக்கு, குறிப்பா ஏமாம் அந்த 42 அப்படிங்கிற எண். அவர் வந்து என்னால் இப்போ மொபைல் ஃபோனுக்கு எண்ணு வாங்க முடியாது அப்படி அவர் சொன்ன. நான் என்கிட்ட வந்த கிளைண்ட் மொபைல் ஃபோனுக்கு வாங்க முடியாது, நான் கார் வாங்கியாச்சு, கார் வாங்கி இப்போ தான் 2 வருஷம் ஆகுது, இதுக்கு எண்ணு மாற்ற முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு எனக்கு ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டார். சரின்ட்டு நான் இது 42 மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தருவேன். அப்போ எனக்கு சரியாக கெஸ் ஆகலை. அவர் வந்து கேட்டப்போ சரி இந்த 42ங்கிற நம்பர் 1008 தடவை எழுதிட்டு வீட்லேயும் எழுதி ஒட்டுங்க கண்ணில் படுற மாதிரி அப்படின்னா அவருக்கு ஒரு ஆள் கொடுக்க வேண்டிய பணம் தன்னை போல கொண்டு வந்து கொடுத்தாராமா.
எப்படி கொடுத்தாருன்னு கேட்டா ஒரு நாள் காலையில இவர் ஃபோன் பண்ற போல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் காலையில 7 மணிக்கு வீட்டுக்கே வந்துட்டாராம். வீட்டுக்கு மஞ்சப்பையோட வந்தாராம். அவருக்கு 2 லட்ச ரூபா கொடுக்கணுமாம் அவரு. அப்போ அந்த 42 நம்பரை யூஸ் பண்ணி இழந்ததை மீட்டு தந்திருக்குது. புரியுதுங்களா? அந்த பணம் வரவே வராதுன்னு அவர் நினச்சிக்கிட்டாராமா. இங்கே உடுமலைப்பட்டியில் தான் புக்களத்துக்கிட்ட தான் இருக்கிறாங்க. அவர் லோக்கல் கான்டாக்ட் தான், அவர் கிளைண்ட் தான் எனக்கு அவர். அப்புறம் ஒரு நாள் காலையில் 7:30 மணிக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு, சாரிப்பா உனக்கு என்னால் பணம் கொடுக்க முடியாதனால தான் நான் ஃபோனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ எனக்கு அப்போவே ஃபோன் பண்ணிட்டு மேம் உங்களை நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் பழங்களெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு சேலை எடுத்து வச்சுட்டு, குருவே நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டினீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. அது இந்த 42ங்கிற எண்ணு நீங்கள் கேட்டதால எனக்கு அது கெஸ் ஆச்சு சொல்கிறேன் நான். அவ்வளவு பெரிய சூட்சமமான எண்ணு 42ங்கிற எண்ணு. அவர் மாற்ற முடியாண்டார். ஃபோனில் மாற்றலை, நான் காரில் மாற்றலை, எனக்கு ஏதாவது ஒரு நம்பர் கொடுங்க அப்படின்னு ஓரியாண்டு கேட்டதுனால இந்த நம்பர் நான் கொடுத்தேன். அப்படிப்பட்ட சக்ஸஸ் உள்ள நம்பர் 42. யார் வேணால் யூஸ் பண்ணலாம். இதுக்கு மட்டும் ஒரு தயவுதாட்சணியம் இல்லை, யார் வேணா யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா மேம். நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் நியூமராலஜி படி. யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த எண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நிறைய பயனுள்ள தகவல்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.